ஆண்டவனாகிய சிவபெருமா 14 புவனங்கள் எல்லாம் படைத்து மரம் செடி கொடி புல் போன்றோ தலை தாவரம் ஆடு மாடு கண்டுகாலிகள் நீரை நிரப்ப நிலங்கள் யாவையும் படைத்து ஓர் அறிவுக்குத்தக்க 5 அறிவு சிவ சிந்துக்களை படைத்தார். 6வது அறிவான வகுத்தறிவை படைக்க வேண்டும் என்று ஆண்டவன் பகவானுடைய அம்சத்திலையும் அம்மை உமா பார்வதாதேவி அம்சத்திலே தாய்மார்கள் பெண்களையும் படைத்து படைத்த மனுக்களுக்கு பழுது ஒன்றும் இல்லாமல் எடுத்துவிட்ட மனுக்களுக்கு எந்த குறைபாடும் இல்லாமல் பார்வதி வடியெடுத்து கொடுக்க ஆண்டவன் சிவபெருமான் எப்படி வடியளந்து வருகிறார் தெரியுமா? எப்படி என்ன நல்லதினை எடுத்து நாளே நல்லதினை எடுத்து நல்லதினை எடுத்து நாடு எங்கும் படியளந்தார் நாடு எங்கும் படியளந்தார் ஆண்டவன் பகவான் உரிய நல்லதினை எடுத்து அகிலமெல்லாம் படியளந்தார் மணிப்பிடிதினை எடுத்து மண்டலங்கள் படியளந்தார் குலத்தேரை முதல் கற்குழியில் சிசு வரைக்கும் கொஞ்சு முதல் வடியளந்தார் முட்டைக்குள்ளே கொஞ்சு முதல் கைலாசத்திலே பகவாக்கு பணிய வேண்டாம் செய்யுவானா வருவரென்றோ தான் கொடுத்து என்றோ தான் கொடுத்து வருவரென்று தான் கொடுத்தால் பசியோடு பார்வதி பால் பழங்கள் சத்தியான பார்வதாதேவி பகவானுக்கு கல்லிலும் முள்ளிலும் காட்டிலும் மேட்டிலும் வெயிலிலும் மழையிலும் விமலன் படியளந்து வருகிறாரு. ஆகையினால படியளந்து வாரபோது ஆண்டவனாகிய சிவபெருமான் 7 கையிலே உலகமெல்லாம் கல்லிலும் முள்ளிலும் காட்டிலும் மேட்டிலும் வெயிலிலும் மழையிலும்
விமலன் படியிழந்து வருகிறாரே, அவருடைய திரு பாதம் பணிய வேண்டும், பாத பூஜைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி என் சத்தியான பார்வதி ஆதி பராசக்தி அம்மை உமையுள் பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்தரித்து கெங்கையிலே தானம் செய்து நந்தவனத்திலே மலர்கள் எல்லாம் பறித்து இந்த விதமாக ஆண்டவன் பகவான் எப்போ வருவார் என்று கைலாசபதியிலே உருக்கு தொண்டு வாசல்ல ஆமையோடு பலகை போட்டு திருக்குச்சம்பில் நீர் எடுத்து பாரிச்சாத மலரை கொண்டு பகவான் எப்போ வருவார் வருவார் என்று வழிமேல் விழிவைத்து வழிமேல விழிவைத்து வடிவிலகி காத்திருக்கிறாள். அப்படி காத்திருக்க போதும் ஆண்டவன் சிவபெருமான் படியிழப்பி முடித்து பாரு கைலாசம் வந்த போது ஆமை ஓட்டு பலகை மேல் ஆண்டவன் நினைக்க சொல்லி திரு பாதம் அணிந்தால் பணிவேடுகளை செய்தார். இப்படி பணிவிடை செய்து பார்க்கும் போது பசியோடு வருவார் என்று வாழ்வளங்கள் கொடுத்து கலைப்போடு வருவார் என்று கலைப்பாரி கொடுத்து இலைப்போடு வருவார் என்று இலைப்பாரி எல்லாம் கொடுத்து ஆண்டவா அசந்து போய் வருவதென்ன அடியாளிடம் சொல்ல வேண்டும், கலைப்போடு வருவதென்ன காரணத்தை சொல்ல வேண்டும் என்று பார்வதி கேட்கும் போது பகவான் சொல்லுகின்றார், பார்வதி 14 புவனம் எல்லாம் படியளக்க நேரம் பத்தவில்லை, பொழுது காணவில்லை. அதனால இந்த 14 புவனங்களை வாயுலோகம், வர்ணலோகம், இந்திரலோகம், சந்திரலோகம், சத்தியலோகம், சிவலோகம், பிரமலோகம், வைகுண்டம், யமலோகம், தவலோகம் என்று சொல்லக்கூடிய 14 புவனங்களை 3 உலகமாக விரிக்க போகிறேன் என்றோ அதல என்றோ உலகம் என்றோ என்று சொன்ன வாடுகின்ற பூமியில் வர்ணர் என்றோ பெண்கொடையோ ரிசிமுகார்ணர் என்றோ ரத்த கண்ணி பெண்கொடையோ கூடி வாழ்ந்து வாழ்ந்து வாரார் கூடி மெல்லை வாழ்ந்து வாழ்ந்து வாரார் இல்லறத்தில் நல்ல ராமாய் நல்ல ராமாய் இணைந்து கூடி வாழ்ந்து வாரார் வாழ்ந்து வாரார் வாழ்ந்து வரோம் நாளையிலே வர்ணர் என்றோ கண்ணிய பெண்கொடிக்கும் மண்ணிற்கு மனையிருக்கு மண்ணாள பிள்ளை இல்லை மண்ணிருக்கு மண்ணாள மதுரையில் என்ன செய்ய இதுவரைக்கும் பிள்ளை இல்லை போகாத கோவில் இல்லை போகாத கோவில் இல்லை வேண்டாத தெய்வம் இல்லை போகாத ஐயா வேண்டாத ஆதி பாதாள உலகத்துல 14 புவனத்தை 3 உலகமாக பிரித்தார். அதலை என்றும் சுதலை என்றும் ஆதி பாதாள உலகம் என்றும். அதலை என்றால் என்னையா ஆகாயம். ஆகாயம் அது எங்கயா இருக்கு? மேல இருக்கு. சுதலை என்றால் நாமல் வாழக்கூடிய இந்த மத்திய உலகம். நாம வாழக்கூடிய மத்திய உலகம் அதான் இப்படி இருக்கு. ஆதி பாதாளம் என்றால் அமக்கும் கீழே வாழக்கூடிய அசுரர் அரக்கர் குல பூமி. சரி, அந்த ஆதி பாதாள உலகத்தில்
யார் அங்கே ஆண்டு வருகின்றார்? ரிசிமுகவர்ணனும் இரட்டைக்கனியாக வெண்கொடியும் 55 தேசத்துக்கு அதிபதி மன்னனாகவே விளங்கி ஏகப்பட்ட சொத்து சுகம் மாட மாளிகை கூட கோபுரங்கள் நஞ்ச புஞ்ச தோட்டம் துறவு வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருந்தும் தீராத கவலை, பிள்ளை இல்லா கவலை, பெருங்கவலை, மதளை இல்லா கவலை, மனக்கவலை. நமக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி போகாத கோவில் இல்லை, வேண்டாத தெய்வங்கள் கிடையாது. நேர்ந்து தவம் இருந்து நெய்யால விளக்கரித்து மாதாந்த நடந்தார். இனி பார்த்தா நமக்கு பிள்ளை வர வேணுமானா நம்மள தீராத வினைக்கு தெய்வம் தான் தஞ்சம். தெய்வம் தான் ஆண்டவனை நினைக்கணும், அருந்தவசி செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி ஆதி பாதாள தொண்டுல ரிசிமுகவர்ணனும் இரட்டைக்கனியான வெண்கொடையாளும் பகவானை நினைத்து 12 வருட காலம் தவம் இருக்கின்றார்கள். அப்படி தவம் இருக்கும் பொருட்டு அங்க யாரையா தவம் இருக்கின்றார்? வண்டமலையோரத்தில் வண்டமுகாரிசி என்பவர் தவம் இருக்கிறார். அவர் ஏன் எதற்காக தவம் இருக்கிறார்? ஆண்டவனாகிய சிவபெருமான் 7 பேருக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்தார். எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காரு? 7 பேருக்கு. யார் யாருக்கெல்லாம்? அகத்தீஸ்வரர், புலந்தீஸ்வரர், நந்தீஸ்வரர், ராவணேஸ்வரர், சனீஸ்வரர், சண்டிகேஸ்வரர். ஆகையினால 7 பேர்களுக்கும் 7 பேர்களுக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்த பகவானிடத்துல ஒரு நாள் ஒரு பொழுதுனாலும் நாமல் ஈஸ்வர பட்டம் வாங்க வேணும் என்று சொல்லி ஆசை வெறுத்து தவம் இருக்கின்றார். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இந்த ஆசையும் வெறுத்து அவர்கள் தவம் இருக்கும் போது பார்த்தார் என் பெருமளைய கோபால கண்ணன். ஆஹா, வண்டமுகாரிசி தவம் பலித்ததையானா ஆதி கைலாசத்தில் அத்தான் சிவனாருக்கு இடமல்லாமல் போய்விடுமே என்று 3 மும்மூர்த்திகளும் சேர்ந்து ஒரு அழகான ஆண் குழந்தையை பிறவி செய்து வண்டமுகாரிசி தவத்திலே கொண்டு போட்டார். குழந்தைய போட்ட உடனே குழந்தையோட குரலோசை கேட்டு வாரி கையில் எடுத்தார். வலது கண்ண முத்தமிட்டார். சேர்த்து கையில் எடுத்து திரேகமெல்லாம் முத்தமிடும் போது 3 மும்மூர்த்திகளும் ஆகாயமா அர்க்கமாக நின்று கலகலா என்று சிரித்து, அடே வண்டமுகாரிசி, நீயே ஆசையை வெறுத்தவனாச்சடா, உனக்கெதடா பிள்ளை என்று சொல்லவோ. உடனே ஆஹா, இந்த பிள்ளை நம்ம தம் கவத்தை கலைக்க வல்லவா பிறந்திருக்குது என்று குழந்தையோட காலை பிடித்து கரகரா என்று சுற்றி, அடே கிராதக பாலகா, யாருடைய சூழ்ச்சியினால் படைக்கப்பட்டு எங்கிருந்து எங்கு வந்தாயோ, நாளை ஒரு காலத்திலே அவர்களுக்கு வளர்ந்து வாலிபமாகி நேர் எதிராக சென்று உன் உடம்பை எரித்து சாம்பலாக்கி கொள்வா பிடி சாபத்தை. அப்படி வீசி எரிந்த குழந்தை பூமியை நோக்கி வருகிறது. பூமாதேவி கை கிடைத்தது. பூமாதேவி பார்த்தா நாமளோ பூமியை சுமக்கும் பொருட்டு. அதனால இந்த பிள்ளையை நாமளால வளர்க்க முடியாது. யாரிடத்திலே அடவடைக்கலாம் என்று பார்க்கிற போது ஆதி பாதாள தொண்டுல ரிசிமுகவர்ணர் இரட்டைக்கனி வெண்கொடி தாம் பிள்ளைக்காக தவம் இருக்கிறார்கள். அவருடைய தவத்திலே கொண்டு போட வேண்டும் என்று தவத்திலே கொண்டு போடவோ குழந்தையோட சத்தம் கேட்டு இரட்டைக்கனி வெண்கொடியாளானவள் வாரி மவா கையிலடு வலது கண்ணோ முத்தமிட்டார், சேத்து மவா கையிலடு தேகமெல்லாம் முத்தமிட்டார், வாதி மவா கையிலடு கொண்டு வர அரண்மனைக்கு கொண்டு வர அரண்மனைக்கு கொண்டு வந்து அருமமாக கிடைத்தான் என்று
என்று செய்தார் வந்த குழந்தைக்கு யார் கொடுக்க வேணுமென்று 16 நாளையிலே கொண்டு வந்த குழந்தைக்கு கொண்டு வந்த குழந்தைக்கு என்ன பெயர் கொடுப்பாளா கொண்டு வந்த ஐயா என்ன பெயர் கொடுப்பார குழந்தைக்கு என்னையா பேர் கொடுக்கின்றார் அதாவது எங்கனாலும் 16வது நாளையில பிள்ளைக்கு பேர் சூட்டு விழா என்று சொல்லி அந்த காலத்துல எல்லாம் பேர் கொடுத்தாங்கன்னா ராக்க ராக்கி மூக்க மூக்கி சொக்க சொக்கி இருளப்பை இருளாயினெல்லாம் பேர் கொடுப்பாங்க இல்லனா அவங்க கொலை தெய்வத்து பேர்கள் எல்லாம் கொடுப்பாங்க ஆனா ரிசிமுகவர்ணனோ ரத்த கண்ணியும் பிள்ளைக்கு என்னையா பேர் கொடுத்தார் அதாவது ரத்த கண்ணி நினைச்ச அந்த குழந்தைக்காக நம்ம இருக்க சடைக்கல எந்திரிக்க சடைக்கல 10 மாசம் பிள்ளைய வயத்திலையும் சுமக்கல பிள்ளைக்காக தவம் இருக்கும் போது ஆண்டவனா கொடுத்த வரப்பிரசாதம் பழம் நழுகி பாலிலை விழுந்தது போலவும் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது போலவும் ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம் வல்லமை சாகரத்தினால் வந்து பிறந்ததினால் வல்லவன் என்றும் நம்ம குலம் என்ன குலம் அசுர அரக்கர் குலம் குல பெருமையை காக்க வந்த பிள்ளை என்று இரண்டையும் சேர்த்து பிள்ளைக்கு எப்படி பேர் கொடுக்கிறார் தெரியுமா வல்லரக்க என்று சொல்லு வல்லரக்க என்று சொல்லு வகையுடனே பேர் கொடுத்தார் பேர் கொடுத்த குழந்தையை பிரியமோட பிரியமோட பேர் கொடுத்த செல்லமாக வல்லர பூமியிலை விட்டோமானா நோகுமென்று விட்டோமானா நோகுமென்று தொட்டு கட்டி நடைபரத்தி தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி நடைபரத்தி தோழரிலே மகனே தொடையாரிலே அருமமாக வல்லர மெல்ல வளர்த்துவார கும்பாவில சாதம் போட்டு பாதி உண்ண மடனென்று இலையதில சாதம் போட்ட எடுத்து உண்ண மடனென்று மட்டலில சாதம் போட்ட நாடு ஆகுமென்று கண்ணி பெண் நல்ல தழுகை சாதவாத எடுத்து வைத்து தான் செய்தோ எடுப்பதில தூக்கி வைத்து காக்காவுக்கு காட்டி காக்காவுக்கு காட்டி கண்மணிய ஊட்டுவாளா காக்காவுக்கு
ஆமா தேத்தி வளர்க்கின்றார் திரேகமெல்லாம் நெய்யுருக பூமியிலே விட்டமானால் பொற்பாத நோகும் ஆமா நோகம் நோகம் தரையிலே விட்டமானால் தண்டைக்கால் நோகம் என்று ஆமா மாரதிலே தொட்டில் கட்டி மடியதிலே நடைபெறத்தி ஆமா ஐயோ தோளதிலே தொட்டில் கட்டி தொடையதிலே நடைபெறத்தி ஆமா செல்ல மகனான வல்லரக்கன் சரி பட்டலில சாதம் போட்டா மகன் வளர நாளாகும் என்று இலையில சாதம் போட்டா எடுத்து உண்ண மாட்டான் என்று ஆமா கும்பாவிலை சாதம் போட்டா கோதி உண்ண மாட்டான் என்று தங்க தழுகையில சரி சாதத்தை எடுத்து வைத்து கீரைய பிசைந்து ஆமா மகனை இடுப்புல தூக்கி வச்சு சரி காக்காவுக்கு ஏச்சங்காட்டி கண்மணிக்கு ஊட்டுகிறா ஆமா காக்காவுக்கு ஏச்சம் காட்டி கண்மணிக்கு ஊட்டுகின்றாள் ஊட்டி வளர்க்கின்றாள் உடம்பெல்லாம் நெய்யுருக தேத்தி வளர்க்கின்றாள் திரேகமெல்லாம் நெய்யுருக நாடு ஒரு மேனி பொழுதொரு வண்ணமாக என் வல்லரக்க அங்க இப்படி வளர்ந்து வருகிறான் தெரியுமா ஒரு வயதா இருவயதா ஒரு வயதா இருவயதா மொத்தம் 3 வயதும் முடியறக்கி காது குத்தி முத்தால கம்மல் போட்டு நடந்து வாடு விளையாடு 5 நல்ல வயதும் 5 நல்ல அறிவுணரும் அதான் சொல்லுவாங்க அந்த காலத்திலேயே 5ல விளையாதது 50ல விளையாது 5ல விளையாதது 50ல விளையாதுன்னு சொல்லி விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் இந்த பயிர் விளையுமா முளைக்குமா முளைக்காதா என்று சொல்வதற்கு உதாரணம் போல இன்னைக்கு எடுத்துக்கிட்டா அதான் சொல்லுவாங்க தெரியுமா மீன் குஞ்சுக்கு நீந்த சொல்லியா கொடுக்கணும் அது போல இந்த பிள்ளை படிக்குமா இது படிக்காதா இது தேருமா இது தேராதா தெரிஞ்சுக்கிடலாம் ஆகையினால அருமை மகனான வல்லரக்கனுக்கு தாய் தந்தை எப்பேற்பட்ட செல்வங்கள் கொடுத்தாலும் அறிவுத்தரணம் புகட்டணும்னா அது ஆசானாலதான் முடியும் தாய் சாப்பாடு கொடுப்பா சௌரியங்களை கொடுப்பா தகப்பனார் எந்த இடத்துக்கு வேணாலும் தூக்கிட்டு போவாரு வேண்டியது வாங்கி கொடுப்பாரு அறிவுத்திறன் புகட்டணும்னா அது ஆசான் ஒருவராலதான் முடியும் அதனாலதான் பிள்ளைய குருகுலத்துல சேர்க்கணும்னு சொல்லி அந்த ரிசிமுகா வர்ணனும் ரத்தக்கண்ணி பெண்கொடியாலும் நாள் பார்த்து தினங்குறித்து நல்ல நாள புரட்டாசி மாசம் சரஸ்வதி பூஜை என்று ஏடு சேகரிக்கிறார் ஏடு கோடி கொண்டு வைகுண்ட வாத்தியாரிடத்துல சென்று சேர்க்கவும் வைகுண்ட வாத்தியார் கோடி வேஷிக்கு ஒரு தட்சணை எல்லாம் வைத்து அவர் இடத்துல சொன்று செல்லும் போது என்ன விதமான ஏடுகள் எல்லாம் சேகரிக்கிறார் தெரியுமா காயாத பனை அதில கண்ணி பானை ஈனாத பனை அதில இளம்பானை வகையுடனே கொண்டு வந்தார் வகையுடனே கொண்டு வந்தார் வண்டறிய ஓலையதே வகையுடனே கொண்டு வந்தார்
சீவி அத்த மஞ்ச குறிப்பு மிட்டார் இரு பக்கம் கொண்டு சீவி கொண்ட சீவி கொண்டு சீவி அத்த மஞ்ச குறிப்பு மிட்டார் குறிப்பு மிட்டார் குறிப்பு மிட்டார் அத்த மஞ்ச குறிப்பு மிட்டார் குறிப்பு மிட்டார் குறிப்பு மிட்டார் கொண்ட சீவி கொண்ட சீவி கொண்டு சீவி அத்த மஞ்ச குறிப்பு மிட்டார் அத்த மஞ்ச குறிப்பு இந்த விதமாக காயாத பனையிலே கன்னிப்பனை உருத்தெடுத்து ஈனாத பனையில இளம்பனை உருத்தெடுத்து இருபுறமும் கொண்டே செவி ஏற்ற மஞ்சள் குறிப்புமிட்டு அந்த காலத்துல ஏட்டு பாடம் அந்த காலத்துல ஏட்டு பாடம் இப்ப உள்ளது லேப்டாப் பாடம் செல்போன் பாடம் செல்ல தூக்கியாச்சுன்னா தடவுல அதான் இப்ப அதான் லேப்டாப் அந்த காலத்துல ஏட்டு பாடம் இப்ப லேப்டாப் பாடம் யாரையா இப்ப பள்ளிக்கூடம் போறா வீட்டுல இருந்து செல்ல பார்த்தா போதும் எல்லாமே செல்லுல வருது காலம் கலியுகம் ஆகி போச்சு கம்ப்யூட்டர் கடவுளா மாறி போச்சு ஆகையினால பார்த்தார் இந்த அருமை மகனான வல்லரக்கனை விஜயதசமி என்று எழுத்தாணி கொண்டு எழுதி பச்சரிசில எழுதி எழுத்தாணி கொண்டு ஏடில எழுதி என விதமாக படித்து வருகிறான் தெரியுமா 60 வயதாதே 60 வயதாதிலே அரசுவடே தான் படித்து நான்கு நல்ல வேதங்கள் 6 நல்ல சாஸ்திரமோ 18 புராணங்கள் 32 தலைகாண்யோ 32 தர்மங்கள் 64 கலைகாண்யோ 96 தத்துவம் 108 யாகமங்கள் 108 யாகமங்கள் நூதனமா படித்து 108 நூதனமா படித்து அது மட்டும் காணாது வஜ்ராப்பள்ளியில போய் மர்மக்கலை படிக்கணும். கலைமகள் இருந்தான்னா திருமகள் நமக்கு வரும். அதை பாதுகாக்க வீர தத்துவம் வேணும். அதுக்கு தகுந்த தொழில்கள் கலைகளை படிக்க வேணும் என்று 6 அடி சிலம்பங்களா 60 அடி 7 அடி சிலம்பங்களா 20 அடி ஆனையா தொங்குத
குதிரையாற்றம் சிலம்பு தோளே சிலம்பு தோளே தொழில் படித்தான் பார்த்தார் ரிசிமுகாவர்ணனோ ரத்தக்கண்ணி பெண்கொடியாளோ. ஆஹா, நம் மகனுக்கு 21 வயதாச்சு. அரும்பு மீச குறும்பு பார்வை. அதனால நம்ம மகனுக்கு நம்ம கண்ணுள்ள மட்டும் கல்யாணம் செய்து பார்க்கணும். கல்யாணம் செய்து பார்த்தமையான கைலாசத்துல மோட்சம் உண்டு. மாலையிட்டு பார்த்தோமானால் மாண்டிட்டாலும் குற்றம் இல்லை. திருப்பூட்டி பார்த்தமையானா செத்தாலும் மோட்சம் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த ரிசிமுகாவர்ணனோ ரத்தக்கன்னியான பெண்கொடியும் அடுத்தவளை கொண்டு வந்தா அண்ணன் தண்ணி கொடுக்க மாட்டா. இந்த தம்பி மவளான பவளக்கண்ணி என்ற பெண்ணை நாள் பார்த்து தினங்குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து வையாசி மாசம் வளரும் பிறை திங்கள் 18ஆம் தேதி புதன்கிழமை காலையில கல்யாணம். கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாங்கள. கல்யாண நாள் குறித்த நேரத்தில் 55 தேசத்து சிட்ட அரசர்கள் எல்லாம் அரண்மனையிலே குடியிருக்க அரக்கனுக்கும் பவளக்கண்ணி திருக்களத்தில் எப்படி மாங்கல்யம் அணிகிறான் தெரியுமா? ஐயா அரணை நல்ல அரணை என்று அரணை என்று அணிந்தான் தீரே அரணை என்று சிவனை நல்ல சிவனை என்றோ சிவனை என்றோ திருமங்கல்யம் சிவனை என்று மாலையிட்டு மனம் முடித்து மணவடைய சுத்தி அம்மியாது மிதிப்பாரா அம்மியாது மிதிப்பார்களா அந்த அருந்ததிய பாப்பார்களா மாலையிட்டு மணமுடித்து மணவடைய சுத்தி வந்து அக்கினி வலமை வந்து அம்மி மிதித்தார்கள். அருந்ததியை பார்த்தார்கள். அப்பதான் ஒரு எண்ணம் ரிசிமுகாவர்ணனுக்கு இது போல உள்ள கூட்டம் ஒரு நாள் நம்ம கூடாது. அதனால இதே நாளையில நம்ம மகனுக்கு பட்டம் சுட்டி பார்க்கணும். பட்டம் கட்டி பார்க்கணும்னு சொல்லி
ஐயாவே ராஜாதி ராஜ மன்னர்களே, என் மகனுக்கு காலையில கல்யாணம், மாலையில மணிமகடம்னா அப்படி வந்த அரசர்கள் எல்லாம் மதுரைய விருந்து விமர்சனங்கள் எல்லாம் முடித்து ரிஷிமுகாவரணன் அரண்மனையிலே இருந்தார்கள். கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாங்கள, பட்டம் சுட்ட நாள் பார்த்தார் ஐயா. பட்டம் சுட்டக்கூடிய நேரம் எப்பேற்பட்ட நேரம்? 6:45 அரையுங்காலும் ஒன்றாக சேர்ந்த நேரம். 6:45 அரையுங்காலும் ஒன்னா சேர்ந்தா எத்தனைப்பா? எத்தனை பாண்டுதானே கேட்க? 6:45 அரையுங்காலம் எத்தனைப்பா? இவர் அடிச்சிருவாரு. 6:45 அரையுங்காலம்னு சொன்னா அதுதான் 7:30. அப்படி 6:45 அரையங்காலம் அரக்கன் சிம்மாசனம் உட்காரும் போது 6:45. அவனுக்கு மணிமகடன் தூக்கி வைக்கும் போது அரை, செங்கோல கையில கொடுக்கும் போது 4. அதான் சொல்லுவான், எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அதுக்கு நாள் பார்க்கணும், நேரம் பார்க்கணும். கருவேப்பிள்ளை விற்க போனாலும் கருவேப்பிலை வேணும்பா. எத்தனை வருஷ காலமா இருந்தாலும் பழைய குருடி கதவை திறனதா இருக்கா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிகள்ல. ஆகையினால பார்த்தார் இந்த ரிஷிமுகாவரணனும் ரத்த கனியும், நான் பெற்ற மகனே வல்லரக்கா, இதனால் இதுவரைக்கும் இந்த நாட்டை நான் எப்படி ஆண்டு வந்தேனோ இது போல நீதி நேர்மையோடு தயவு தாட்சணியத்தோட ஈவ இறக்கத்தோட ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மடியும் கட்டி அன்னதானம் சுரணதான வஸ்திர தான தர்மங்களோட அரசாற்றில் செய்வாய் மகனை என்றோ மகனுக்கு மணிமகடம் சுட்டும் போது அப்பா சொல்லின் பிரகாரம் ஒரு மனுஷனுக்கு ஒரு வேளாவட்டம் 12 வருஷம்னு சொல்லுவான். அந்த 12 வருஷமும் அரக்கு எப்படி ஆண்டான்? வாசம் புகழ் சூழும் உலகமெல்லாம் வரிசையுடைய ஆண்டு வருகிறார். நேசம் புகழ் சூழும் அவனியெல்லாம் நீதி நேர்மையோடு அரசாட்சி செய்து 12 வருடங்கள் இருந்தது. அந்த 2 எழுத்துக்காரன் பார்வைப்பட்டவண்ண அரக்கையனோட ஆட்சி எப்படி இருக்கு? என்னை யாழரையாம் பிடிக்க பிடிக்க இருந்த இடத்த வந்து பிடிக்க சங்கடங்கள் அனைவரும் பின்னாலே மணி வாசி வரும் வரும் பின்னாலே வரும் மதிகள் தோன்றும் முன்னாலே கேட்டா மதிகள் தோன்றும் முன்னாலே தேடுவரும் பின்னால கெட்ட மதிகள் தோன்றும் முன்னால ஆனைவரும் பின்னால் மணி ஓசை வரும் முன்னால். யாரா இருந்தாலும் கெட்டு போறவன் விட்டு கொடுக்க மாட்டான், விட்டு கொடுப்பவன் கெட்டு போறவன் விட்டு கொடுப்பதில்லை, விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. ஆகையினால வல்லரக்கன் ஆட்சி நடந்து 12 வருடங்கள் இந்த ஏழரையானுடைய பார்வைப்பட்டு 12 வருட காலம் கொடுங்கோல் ஆட்சி செய்தான். பகவாமன்னு சொன்னவரை பல்லுல அடிக்கா, கடவுள்னு சொன்னவரை கண்ணத்துல அடிக்கா, நீதி நேர்மை பிசகி அரக்கன் ஆட்சி தவறி தடுமாடும் போது ஐயா ஈராறு வருட திருப்பு மழை பொழிய
அச்சுதந்தா திறந்து பணமோ செலவாச்சு திறந்து பொருளை ஒன்றும் காணலை மந்திரியா தானலை அடாப்பா மந்திரி அடாப்பா வார்த்தை ஒன்று சொல்ல கேளு வாடாப்பா அடிய வார்த்தை ஒன்று 55 அரசர்கள் பணம் கொடுக்கலையே பணிந்து மெல்ல நடக்கலையே பணம் கொடுக்கலையே சவை செய்யல செய்யலையே பணம் கொடுக்கல பணம் கொடுக்கலையே கை கட்டி வழங்கலையே அப்பா பணம் கை கட்டி அடே மந்திரி பார்த்தா வல்லரகம் 12 வருஷமா பீரோல இருந்ததை எடுத்து செலவழிச்சாங்க. என்ன பணம் இருக்கும்? அரண்மனைக்குள்ள இருக்க பணத்தை பூரா எடுத்து செலவழிச்சால பணம் இருக்குமா? இருக்கும். சதான் சொல்லுவா, செக்களவு பொண்ணு இருந்தாலும் செதுக்கி உண்ண காணாது, ஒரு நிறைய தண்ணி இருந்தாலும் குவாரி குடிக்காம தாகம் தீராது. அது மாதிரி 12 வருஷ காலமாக அறையில உள்ள பொக்கிஷத்தை அள்ளி செலவழிச்சான். போய் பார்த்தா கைப்பணம் செலவாச்சு. பொக்கிஷத்தை திறந்து பார்த்தான், பொருளை ஒன்றும் காணவில்லை. அப்ப பார்த்து மந்திரி அழைத்து, ஏ மந்திரி, 55 தேசத்து சிற்றரசர்களும் என்னிடத்துல பாதம் மணியல, பகுதி கொடுக்கல, இருசா கொடுக்கல, எதிர்ச்சவை செய்யல, கப்ப பணம் கொடுக்கல, கை கட்டி வணங்கல. அதனால 12 வருஷத்துக்குள்ள வட்டி வரி கப்பம் காணி வீட்டு தெருவ வயத்தெருவ தண்ணி தெருவ ஒண்ணு விடாம அத்தனை வாங்கிட்டு வான்னு சொல்லி மந்திரி அனுப்புனா. மந்திரி ஓடோடி வந்தா, ஐயாவே ராஜாக்களே, ராஜ மன்னர்களே, 12 வருடமாக எங்க மன்னனான வல்லரக எஜமானுக்கு பகுதி கொடுக்கல, பணிந்து நடக்கல, இருசா கொடுக்கல, எதிர்ச்சவை செய்யல. அதனால வட்டி வரி கப்பம் காணி வீட்டு தெருவ வயத்தெருவ தண்ணி தெருவ அத்தனையும் தாருங்கள் என்று சொல்லி மந்திரி கேட்கும் போது அப்பதான் 55 தேசத்து அரசர்கள் சொல்லுகிறாங்க, அதே மந்திரி ரிஷிமுகாவர்ணர் ஆண்ட காலத்துல நீதி இருந்தது, நேர்மை இருந்தது, தயவு இருந்தது, தாட்சணியம் இருந்தது, ஈவம் இருந்தது, இரக்கம் இருந்தது. மாதம் மும்மாறி மழை பொழிந்தது, வருடம் முப்பூவு நெல் விளைந்தது. மாதம் 3 மழை. யாருக்கெல்லாம் மழை பெஞ்சது? மாதம் கருப்புடையார் மங்கைக்கு ஒரு மழை, வேதங்கள் ஓதுகின்ற வேதியருக்கு ஒரு மழை, மாத அரிசி வைக்க அந்தனருக்கு ஒரு மழை, நீதி வலுவாய் மனுநீதி சோழ மன்னருக்கு ஒரு மழை. மாதம் மும்மாறி மழை பொழிந்தது, வருடம் முப்பூவு நெல் விளைந்தது, பாதம் பணிந்தோம், பகுதி கொடுத்தோம். இப்போ ரிஷிமுகாவர்ண மகன் உங்க வண்ணர் ஆளுக்கு ஆட்சியில, வல்லரக்கன் ஆட்சியில 12 வருட மாறி மழை பொழியால 16 வருட மழை இருப்பு மழை மறக்க நல்ல ஒரு
உங்க மண்ணுங்கிட்ட போய் சொல்லு வட்டி வரி கப்பங்காணி கீர்த்தி இருசா அத்தனை வேணும்னு சொன்னா போய் சொல்லு சண்டை கொடியின் ஆட்ட சொல் சைனியத்தை திரட்ட சொல்லு சண்டையில செய்தா செய்தி வனந்தாரோ யுத்த கொடியின் ஆட்ட சொல்லி யுத்தப்பட திரட்ட சொல்லு யுத்தத்திலே செய்தால் இருசா பணம் தருகிறேன் என்று இங்க 55 தேச அரசர்களும் சொல்லும் போது பார்த்தார் வந்துரு ஆஹா தலை பிழைச்சது தம்பராம் பண்ணியும் இனி இவங்க கிட்ட நின்னோம்னா நம்மள அடிச்சே கொண்டுருவாங்க அதனால தப்பச்சம் பிழைச்சம்னு ஓட்டமும் பெரு நடையுமா ஓடோடி வந்து ஐயா எஜமா வேம்பே அரசு எஜமா அரசே என்று என்ன சொல்கிறார் தெரியுமா 55 அரசர்களும் பஞ்சத்திலே வாடுகிறார்கள் நம்ம இப்ப போய் பகுதி பணம் கேட்டதுக்கு சண்டை கொடி நாட்ட சொல் சைனியத்தை திரட்ட சொல்லு சண்டையில செய்தா சதி பணம் தாரே யுத்த கொடி நாட்ட சொல் யுத்தப்பட திரட்ட சொல்லு யுத்தத்திலே செய்தால் இருசா பணம் தருகிறோம் என்று சொல்லுகின்றார்கள் அதனால யுத்தத்துல செய்ப்பதற்கு நமக்கு யுத்தப்படை காணாது சண்டையில செய்ப்பதற்கு சைனியமும் நமக்கு இல்ல அவங்க 55 தேசத்து அரசர் நம்ம ஒரு நாட்டு ஒரு தேசத்து அரசர் அவங்கிட்ட போய் நம்ம யுத்தம் செஞ்சோம்னா 55 பேரும் சேர்ந்து இலையில வச்ச அப்பளமா நொறுக்கிறோம் அதனால ஒரு யோசனை சொல்லுதேன் கேளுங்க அதான் சொல்லுவாங்க ஒரு மன்னனா இருந்தா ஒரு மந்திரி கண்டிப்பா உண்டு மந்திரி கண்டிப்பா உண்டு அதான் மதி சொல்லும் மந்திரி என்பார் அதனால மன்னா ஒரு யோசனை சொல்லுதேன் கேளுங்க கத்தி வேண்டாம் கம்பு வேண்டாம் கத்தி வேண்டாம் கம்பு வேண்டாம் கட்டப்பாறை ஒன்று வேண்டாம் வேண்டாம் பாலா வேண்டாம் ஜடசூரு வாங்கி வேண்டாம் நீங்கள் நின்று உலகத்தையே செய்திடலாம் தனியாக நீங்கள் நின்று தனியரசு செய்திடலாம் ஆண்டவனை நினைக்க வேண்டும் அறந்தவசு செய்ய வேண்டும் பகவான நினைக்க வேண்டும் ஒரு பாரத்தாவா செய்ய வேண்டும் தவத்தினோட மகிமையாலே தவத்தினோட மகிமையாலே அக்கினி வாரோ வாங்க வேண்டும் தவத்தினோட தவத்தினோட அண்ணா அக்கினி வாரோ கம்பு வேண்டாம் கையு கத்தி வேண்டாம் ஈட்டு வேண்டாம் பாலா வேண்டாம் இடசோறு வங்கி வேண்டாம் ஒண்ணுமே வேண்டாம் ஒத்தையில நின்னு அதான் விதிய மதியால வெல்லலாம்னு சொல்லுவான் கண்டிப்பா அதனால ஒத்தையில நின்று இந்த உலகத்தை ஜெயிக்கலாம் தனியா இருந்து தனியரசு செய்யலாம் அதுக்கு என்ன செய்யணும் ஆண்டவனை நினைத்து அருந்தவசு செய்யணும் பகவான நினைச்சு பாரத்தவன் செய்யணும் தவத்தினுடைய மகிமையினால் தூண்டுவாமுனி அக்கினி சுவாலை வரத்த வாங்க வேண்டும் என்று சொல்லவும் பார்த்தார் வண்ண வல்லரங்க வரத்த ஆண்டவன் பார்க்கணும்னா என்னடா செய்ய வேண்டும் என்று கேட்க அப்பதான் சொல்லுகிறார் மொத உங்க வேஷத்தை மாத்தணும் உங்க வேஷத்தை மாத்தணும் பகவான பார்க்கணும்னா என்ன செய்ய வேண்டும் முடியணிந்த சரசை எல்லாம் ஒட்டையாது போட வேண்டும் என்ற வஸ்திரத்தை கட்டாயமா கட்ட வேண்டும் ஜமாலை போட்டு மாம்பழக்க சாத்தி அதில் செம்பு வாழி போரி இருந்து வந்தீரானா
அது போடுவார் இந்த வஸ்திரத்தை கட்டாயமா கட்டுவானா ஆண்டவனை பார்ப்பதற்கு ஆண்டவனை பார்ப்பதற்கு ஆண்டி போல வேடம் கொண்டா ஆண்டவனை பார்ப்பதற்கு ஆண்டவனை பார்ப்பதற்கு ஆண்டி போல ஆண்டவரை பார்ப்பதற்கு ஆண்டி போல வேடம் கொண்டான் பகவானை பார்ப்பதற்கு பண்டாரம் போல் சுருவமாறினான் முடியணிந்த சரசை மொட்டை போட்டாம் காவி என்ற வஸ்திரத்தை கட்டாயமாக கட்டினான் தலையில மொட்டை கழுத்துல நெத்தியில பட்டை இப்படியாக சர்வத்தை மாறி தவ பொருளை எடுத்து வரும்போது மனைவியான பவளக்கண்ணி வழிமறித்து அடையாளம் தெரியாம மன்னா பட்டத்து ராஜாவா இருந்த மன்னா பண்டாரமானதர் கோலம் என்ன அரசனா இருந்த மன்னா ஆண்டியாய் ஆனதோர் சுருவம் என்ன எங்க போரில் போகாதே போகாதே என்கனவா பொல்லாத சொப்பனம் நான் கண்டேன் சுவாமின்னு காலை மறிக்கிறார் காலை பிடித்து மறிக்கும் போது அரக்கன் என்ன சொல்கிறான் தெரியுமா காலை விட்டு பவளக்கண்ணி கடந்த வயசு செய்ய போற அந்த கடவுளை போய் பார்க்க போற கடந்த வயசு செய்ய கடவுளை போய் பார்க்க போற என்னை வழி மரியாதம்மா பவளக்கண்ணி போய் பார்க்க போற நான் இருந்து தவன் செய்ய போற ஈஸ்வரனை பார்க்க போறேன் நான் இருந்து தவம் செய்ய போறேன் மனைவி சொல்ல கேட்காம வல்லரக்க வாரபோ ஆகாத சகனமெல்லாம் அணுகிடுமா அரக்கனுக்கு பொல்லாத சகனமெல்லாம் பொல்லாத சொல்லாமல ஏ சொல்லாமல அத்தேன சகுனமெல்லாம் அப்பாலை தள்ளி விட்டு எங்க வருவானானா அருணி அவன மதியில ஆலமரஞ்சுனையும் கண்டு இருக்க வேணும் என்று தவ பொருளை இறக்கி வைத்தான் அத்தனை சகனங்கள் எல்லாம் அப்பாலை தள்ளிவிட்டு ஆருணிய வனத்திலே ஆலமரமும் சொனையும் கண்டான். ஆஹா, இந்த இடத்திலே நாமல் தவம் இருந்துமையானா ஆனால் நமக்கு யாராலையும் இடைஞ்சல் இல்லை, இடையூறு கிடையாது. கிடையாது. அதனால என்ன
இந்த ஆலமரத்துக்கு அடியில இந்த ஆருணிய வனத்துலதான் தவம் இருக்க வேணும் என்று சரி இமயமலை அடிவாரத்திலே ஆருணிய வனத்துல ஆலமரம் சுனையும் கண்டு அவன் தவம் இருக்க வேணும் என்று தவச்சாலை அங்க மரத்துக்கு கீழே ஆள் இல்லாத வீடு எப்படி இருக்கும்? ஆள் இல்லாத வீடு அலங்கோலமாத்தானே இருக்கும். அது மாதிரி அடர்ந்தவன கானகத்துல மரத்துக்கு கீழே ஆலஞ்சருகளா குமிஞ்சு கிடக்கு. அதனால தவச்சாலைய அலங்காரம் செய்யணும். இந்த கோயில்ல தூத்து பிறகு இப்படி இருக்கும் போது இவ்வளவு சுத்தபத்தமா இருக்கு. இத பார்க்காம இருந்தா அது எப்படி இருக்கும்? அதனால அலங்காரம் செய்ய வேணும்னு தவச்சாலைய தூத்து துப்புரவு செய்து தவச்சாலை எப்படி அலங்காரம் செய்கிறான் தெரியுமா? சாந்து கொண்டு தரைமேலே சந்தன சந்தன மாவு கொண்டு நல்ல மஞ்சனையால் பால் கொண்டு தரைமேலே பன்னீராலே அப்படி கோலம் போட்ட இடமாதி விளக்க பொருத்தி வைத்து வெங்காய உடைக்கும் போது விளக்க வைத்த போது விளக்கு சாயுதை எடுத்து அடுப்பு கூட்டி பானை தூக்கி வைத்து பானை கொதிக்கும் போது புறத்தை கொளுத்துவானா புறத்தை காற்றடித்து திருவிளக்க பொறுத்து வைக்காம திருவிளக்கு சாயுது. அப்ப அது